ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதம் 39. அதோ பகவதோ மாயா மாயினாம் அபிமோகினி யத் ஸ்வயம் சாத்ம வர்த்மாத்மான வேதகிம் உதாபரே. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரின் அற்புத சக்தியானது ஜாலக்காரர்களுக்கு கூடி குழப்பத்தை விளைவிப்பதாக உள்ளது. மறைந்துள்ள அந்த சக்தி சுய பூர்த்தி உடையவரான பகவானால் கூட அறிய முடியாததாக உள்ளது. எனவே மற்றவர்களால் அதை அடைய முடியாது என்பது நிச்சயம். பொருளுரை. பௌதிக விஞ்ஞானத்திலும் கணிதத்திலும் உயர்ந்தவர்களாக கருதப்படும் தவளை தத்துவவாதிகளும் பௌதிக அறிஞர்களும் பரமபுருஷரின் நினைத்தற்கரிய ஆற்றலை நம்ப மறுக்கக்கூடும். ஆனால் இயற்கையின் அற்புதமான ஜால வித்தைகளைக் கண்டு சில சமயங்களில் அவர்கள் குழப்பமடைகின்றனர். ஜட உலகைச் சேர்ந்த இத்தகைய ஜாலக்காரர்களும் மந்திரவாதிகளும் பகவானுடைய உன்னத செயல்களின் ஜால வித்தையைக் கண்டு உண்மையாகவே தடுமாற்றம் அடைகின்றனர். ஆயினும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று கூறி நிலைமையை அவர்கள் சமாளிக்க பார்க்கின்றனர். ஆனால் சர்வசக்தி படைத்தவரான பகவானால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. பௌதிக ஜாலக்காரர்கள் பரமபுருஷரின் எல்லையற்ற சக்தியின் நீளத்தையும் அகலத்தையும் கணக்கிட்டு கொண்டிருக்கும் வேளையில் பகவானிடம் விசுவாசமுள்ள பக்தர்கள் பகவானின் அற்புத சக்திகளின் மகத்துவத்தை நன்கு உணர்ந்திருப்பதாலேயே பௌதிக சிறைவாசம் எனப்படும் பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். இதுதான் பௌதிக ஜாலக்காரர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. பகவத் பக்தர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானின் சக்திகள் அற்புதமாக செயற்படுவதை காண்கின்றனர். ஒரு சிறிய ஆலம்பழத்திற்குள் ஆயிரக்கணக்கான சிறு சிறு விதைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆலமரத்திற்குரிய சக்தியை கொண்டுள்ளன. எனவே மரங்களும் விதைகளும் பகவானின் செயல்களை பற்றிய தியானத்தில் பக்தர்களை ஈடுபடுத்துகின்றன. அதே சமயம் பௌதிக ஜாலக்காரர்களோ இப்பிறவையிலும் அடுத்த பலனில்லாத வரட்டு கற்பனையிலும் மனக்கற்பனையிலும் நேரத்தை வீணடிக்கின்றன. அவர்கள் தங்களுடைய மனக்கற்பனையில் பெருமை கொண்டிருந்த போதிலும் ஆலமரத்தில் மறைந்துள்ள அதன் சாதாரண செயல்களின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களாகவே உள்ளனர். இரங்கத்தக்க ஆத்மாக்களாகிய இத்தகைய கற்பனையாளர்கள் நிரந்தரமாக ஜடத்திலேயே கடந்து உழல வேண்டியிருக்கும். ஹரே கிருஷ்ணா.